உடனுக்குடன் புதுச்சேரி சாரம் பகுதி பெட்ரோல் பங்கில் இரு கார் உரிமையாளர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பெட்ரோல் பங்கில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. ஆபாச வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் பேசி வாக்குவாதத்திலும் கைகலப்பிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. தடுக்க வந்த பங்க் ஊழியர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெட்ரோல் பங்கில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது புதுச்சேரி செய்தியாளர் சித்தார்த். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சித்தார்த், சொல்லுங்க, இந்த மோதல் சம்பவம் எப்போது ஏற்பட்டது? இதற்கான காரணம் என்ன? புதுச்சேரி காமராஜ் சாலையில் சாரம் பகுதியில் அரசு பெட்ரோல் பங்க் ஒன்று இயங்கி வருகிறது. அங்கு கடந்த சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் சென்னையில் சேர்ந்த வழக்கறிஞர் சிலர் இனோவா காரில் டீசல் நிரப்ப இந்த பங்குக்கு வந்துள்ளனர். அப்போது ஏற்கனவே அங்கு ஒரு காருக்கு டீசல் நிரப்பிக் கொண்டிருந்ததால் அந்த கார் வெளியே வருவதற்காக அந்த வெளியே வர வழிவகை செய்யும் விதமாக இந்த இனோவா காரில் வந்தவர்கள் அவர்களது காரை பின்புறம் எடுத்தனர். அப்போது எரிபொருள் நிரப்ப ஷிஃப்ட் கார் ஒன்றும் இந்த பங்கிற்குள் நுழைய வந்தது. இதனை கவனிக்காத இனோவா ஓட்டுநர் அந்த காரை உரசி செல்வது போல் சென்று இடிக்காமல் நிறுத்தியுள்ளார். இதனை கண்ட ஷிஃப்ட் காரில் வந்த சென்னையை சேர்ந்த நபர்கள் இனோவா கார் ஓட்டுநரை ஆபாசமான வார்த்தைகளில் திட்டியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த அந்த கார் ஓட்டுநர் மற்றும் அந்த இனோவா காரில் இருந்தவர்கள் கீழே இறங்கி மற்றொரு காரில் வந்தவர்களை சராமாரியாக தாக்க பதிலுக்கு அவர்களும் இவர்களை தாக்கியுள்ளனர். இதனை கண்ட பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் இரு தரப்பையுமே சமரசம் செய்ய முயன்றனர். ஆனால் இனோவா காரில் வந்த அந்த சென்னையை சேர்ந்த நபர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டு அவர்களையும் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பையுமே காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் இரு தரப்பினருமே சமரசமாக சென்றதால் மோதல் தொடர்பாக எந்த வழக்கும் பதியாமல் போலீசார் அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது அதாவது அந்த பங்கில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் இந்த காட்சிகள் அனைத்தும் பதிவாகி இருந்தது. அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்.